அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புதன் பெயர்ச்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது மேசராசியில் சஞ்சரித்த புதன் பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சுக்கிரனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை ஏற்படுத்துகிறார். இதன் காரணமாக கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, முதலாவதாக புதன் மற்றும் சுக்கிரனை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும். ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக கூறப்படுகின்றது இந்த கிரக நிலைகள். கல்வி, கலை, வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம். எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும். கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம். நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்கக்கூடியவர் புதன் பகவான். புதன் ஒரு விசித்திரமான கிரகம். செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும். ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கன்னியில் உச்சம் பெறுகிறார். மீனத்தில் நீச்சமடைகிறார். அறிவு, ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு, பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார். விஞ்ஞானம், மெஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக திகழ்கிறார். அப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எவ்வாறு வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது புதன் பகவானை புதன்கிழமை என்றல்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வணங்கலாம். நவகிரகத்தை 9 முறை வலம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார். புதன் பகவானை வழிபடுவதற்கு உகந்த கிரகம் புதன்கிழமை. உகந்த கிழமை புதன்கிழமை. புதன் பகவானுக்குரிய ராசி மிதுனம், கன்னி. இதே போல புதன் பகவானுக்குரிய திசை வடகிழக்கு என்றும், புதன் பகவானினுடைய அதிதேவதை மகாவிஷ்ணு என்றும் பிரத்யதி தேவதை ஸ்ரீமத் நாராயணன் என்றும் விவரிக்கிறது ஜோதிட சாஸ்திரம். புதன் பகவானுக்குரிய நிறம் பச்சை. அதனால் தான் திருவெண்காடு தளத்தில் புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாத்தப்படுகிறது. புதன் பகவானின் வாகனம் குதிரை. பச்சை பயிறு புதன் பகவானுக்கு விருப்பமான நைவேத்தியம் என்றும், வெண்காந்தம் மலர் கொண்டு அர்ச்சிப்பது சிறப்பு என்றும், அவருக்கான ஆபரணம் மரகதம் என்றும் விவரிக்கிறது திருவெண்காடு ஸ்தல புராணம். புதனுக்குரிய பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது 6 லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனின் வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள், படிப்பில் மந்தமாக உள்ளவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு எனும் ஊரில் கோயில் கொண்டிருக்கும் வேதாரணேஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். சென்னையில் இருப்பவர்கள் போரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம். புதன் பகவானை வழிபடுவதற்கு ஏற்ற நாள் மற்றும் நேரம் என்ன என்று பார்க்கும்போது நோய் தீர்க்கும் திருத்தலம் என்று போற்றப்படுகிறது திருவெண்காடு. திருவெண்காடு புதன் பகவானை வழிபட புதன் பகவான் உச்சம் மற்றும் ஆட்சி பெறும் புரட்டாசி மாதமும் ஆட்சி பெறும் ஆனி மாதமும் புதன் பகவான் நட்சத்திரங்களான ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகியவை வருகின்ற புதன்கிழமைகளில் புதன் ஓரையில் வழிபட்டு பரிகாரம் செய்வது மிக மிக சிறப்பானதாக அமைகிறது. அதே போல புதன்கிழமையில் புதன் ஓரை காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும், இரவு 8 மணி முதல் 9 மணி வரையிலும் புதன் பகவானை வழிபடலாம். அதே போல சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் மாய மந்திரங்களுக்கும் தந்திர வித்தைகளுக்கும் அதிபதி என்பதால் தீய சக்திகளுக்கும் எதிர்மறை எண்ணங்களுக்கும் அஞ்சுபவர்கள் சுக்கிர வழிபாட்டால் பலன் பெறலாம். சுக்கிர பகவான் சுபமான யோக காரகன் எனப்படுவார். உலக வாழ்வில் எத்தனை சந்தோஷங்கள் தேவையோ அவை அனைத்தையும் நமக்கு தருபவர் சுக்கிர பகவான். குறிப்பாக மகிழ்ச்சியான மன வாழ்க்கை, குழந்தை பேறு அளிப்பவர் சுக்கிரன். அதற்கு அடிப்படையான தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் தான். சுக்கிர யோகம் அடித்தால் ஒருவர் குபேரனை மிஞ்சி யோக வாழ்க்கையை மேற்கொள்வர் என்கின்றது சாஸ்திரம். சுக்கிர பகவானுக்குரிய சுக்கிரவா
வாரத்தில் சுக்கிரஹோரையில் சுக்கிர பகவானை பிரார்த்திப்பதும் வழிபடுவதும் விசேஷமானது என்கின்றது ஜோதிட சாஸ்திரம். அது மட்டுமில்லாமல் அஸ்வக்கொடியை கொண்ட அசுரர்களின் குரு சகலகலர்க்கும் மங்கள வாழ்வை அளிப்பவர் இவருடைய பார்வை இருக்க பாவங்களும் துக்கங்களும் காணாமல் போகும். பொன்னும் பொருளும் மலையென சேரும். கடன் தொல்லைகள் நீங்காத தரித்திரம் எல்லாம் சொல்லாமல் போகும் என்கின்றன புராணங்கள். நேந்திரன் பிறகு பார்கவன், சுகி, போகி, மகிழவன், வெள்ளி, கவி, அசுரகுரு, புகழ், கலத்திரக்காரகன், மலைக்கோள் என்றெல்லாம் போற்றப்படுபவர் சுக்கிரன். சுக்கிர பகவான் மாய மந்திரங்களுக்கும் தந்திர வித்தைகளுக்கும் அதிபதி என்பதால் தீய சக்திகளுக்கு எதிர்மறை எண்ணங்களும் அஞ்சுபவர்கள் சுக்கிர வழிபாட்டால் பலன் பெறலாம். இவ்வளவு மேன்மைகள் கொண்ட புதன் மற்றும் சுக்கிர பகவானை பொறுத்தவரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான மேச ராசியில் சஞ்சரித்த புதன் தற்போது ரிஷப ராசிக்கு செல்கிறார். அங்குள்ள சுக்கிரனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குகிறார். உங்களுடைய ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதியானவர் புதன். எனவே இக்காலத்தில் பூர்வீக சொத்து தகராறுகள் அகலுங்க. புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்கு. பாதையில் நின்று போன கட்டிட பணி மீதியும் தொடருங்க. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சி பலன் தருங்க. அது மட்டுமில்லாம பிரபலஸ்தர்களின் சந்திப்பு பெருமை சேர்க்கும். பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வந்து சேருங்க. உறவினர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகல இருக்கு. அது மட்டுமில்லாம ஆதாயம் தரும் தகவல்கள் அதிகம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைய இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டுமில்லாம கும்பராசனியர்களை பொறுத்தவரை இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் ராசிநாதன் சனி தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே பணவரவு திருப்தியாக இருக்குங்க. புதிய முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. அதே போல் கொடுக்கல் வாங்கலை ஒழுங்கு செய்து கொள்வீங்க. புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க. பொன் பொருள் சேர்க்கை உண்டு. குருவினுடைய பார்வையும் உங்களுடைய ராசியில் பதிவதால் தாமதித்த காரியங்கள் இனி தடையின்றி நடைபெறுங்க. பாதையில் நின்ற பணி மீதியும் கைகூடுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய தருணமாக தான் இக்காலகட்டம் அமைய இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அது மட்டுமில்லாம கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ராசியில் ராகு இருந்தாலும் பூர்வ புண்ணிய இடத்திலிருந்து குரு அவரை பார்ப்பதால ராகு கட்டுப்படுத்துவாருங்க. எனவே நீங்கள் எந்த விஷயத்திலும் ஜாக்கிரதையாக இருந்தால் பெரிய பிரச்சனைகள் வராது. பேச்சு திறன் அபாரமாக இருக்குங்க. பிறர் நம்பும்படியாக இருக்கும். அதே போல் துணிச்சல் அதிகரிக்குங்க. தகவல் தொடர்புகளால் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதை வளர்த்து கொள்ளுங்கள். அதே போல் 3ஆம் இடத்தில் சூரியனோடு புதன் இணைந்து யோகத்தை ஏற்படுத்துகிறார். பேச்சிற்கு சமூக மதிப்பளிக்குங்க. அதே போல் குறுகிய தூர பயணங்கள் லாபம் தரும். இத்தருணங்கள்ல கும்பராசினியர்களான உங்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது கருப்பு உடை தானம் தரலாங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைய இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது.